வணக்கம் டீச்சர்ஸ். இன்றைக்கி நம்ம இஎம்ஐஎஸில் எண்ணும் எழுத்தும் தேர்வுக்குரிய 3ஆம் பருவத்திற்கான மதிப்பெண்களை இஎம்ஐஎஸில் எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் இஎம்ஐஎஸ் டைப் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் சைட் வச்சுக்கோங்க. உங்களுடைய லாகின் ஐடி, நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணவுடனே டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்டில் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். அந்த ஐக்கானில் மார்க் என்ட்ரி ஃபார் 1 to 9 இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் அகாடமிக் இயர் ஆல்ரெடி இனிஷியலாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுற கிளாஸை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் தி செக்ஷன் ஆனுவல் எக்ஸாம் அப்படிங்கிற எக்ஸாம் டைப்பை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் அங்கே டிஸ்பிளே போர்டில் டேஷ்போர்டில் வந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதில் பென்சில் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேராக பாக்ஸஸ் வரும். ஸோ தமிழில் அவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான், இங்கிலீஷில், மேக்ஸில், சயின்ஸில், சோஷியலில். அதர் லாங்குவேஜ் நம்மளுக்கு கிடையாது. இருந்தால் நீங்கள் அதில் உருது, தெலுங்குன்னா அதோடைய மார்க்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி அந்த 5 சப்ஜெக்ட்ஸ் 4th ஸ்டாண்டர்ட் 4th 5th 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். 1 to 3 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த காலம் வரைக்கும் கிளிக் பண்ணி என்ட்ரி பண்ணி டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். ஏன்னா எடிட் பண்ணோம் அப்படின்னா ராங் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி கம்ப்ளீட்லி டெலிட்டட். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கிளாஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸ், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மார்க்ஸை இஎம்ஐஎஸில் ஈஸியாக பதிவு பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் A அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.